கழக நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதல்வராக வேண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள தானிப்பாறை அருள்மிகு சர்வேஸ்வரர் திருக்கோயிலில் கழக அமைப்பு செயலாளரும், விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும், அதிமுக முன்னாள் அமைச்சருமான சிவகாசி கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நள்ளிரவில் தியானம் செய்து சிறப்பு பூஜையில் ஈடுபட்டு சுவாமி தரிசனம் செய்தார். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள தானிப்பாறை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சர்வேஸ்வரர் திருக்கோயில் தியான நிலையத்துடன் 18 சித்தர்கள், விநாயகர், வராகி அம்மன், பைரவர், கருப்பசாமி, தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட சுவாமிகள் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு மாபெரும் வெற்றி பெற்று கழக நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதல்வராக வேண்டி அதிமுக முன்னாள் அமைச்சரும், விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சர்வேஸ்வரர் திருக்கோயிலில் நள்ளிரவில் தியானம் செய்து சிறப்பு பூஜையில் ஈடுபட்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.